Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸோட பேக் பீஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்திருக்கோம், மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவு, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அதை விட எக்ஸஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து நெக் போர்ஷன் தான் ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடி போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரியும் நம்மளோட லைனிங் வந்து கரெக்டாக பேக் சைடு வர மாதிரியும் நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடித்து வந்து டர்ன் பண்ணுறது எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதனால் கரெக்டாக வெளிப்பக்கமாக நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடில் வந்து நம்மளோட லைனிங் கிளாத் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை விடையும் சின்னதாக வேணால் சின்னதாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நெக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா? இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து இந்த ஷோல்டர் போர்ஷன்லேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ஆம்கோல் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட பாடி போர்ஷன் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து லைனிங் கிளாத் அளவில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வர மாதிரி கிளாத் அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸஸாக தான் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் விட்டு கட் பண்ணனால நமக்கு வந்து நீட்டாக வரும். கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கூடுதல் குறைச்சி வந்தாலுமே நமக்கு இன்னொரு பக்கம் வந்து அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக வந்துடும். நீங்கள் கரெக்டாக அதே அளவில் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து மீதி இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். அதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெக் வந்து அதாவது கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை வந்து டர்ன் பண்ணுறது எதுவுமே கிடையாது, அப்படியே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம், சரிங்களா? இனி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக, அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ராங் சைடு வெளிப்பக்கமாகவும் நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்போவுமே ஷோல்டர் ஜாயினிங்கில் டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும், சரிங்களா? டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இனி வந்து நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த ரெண்டு கட் பண்ண அந்த ரெண்டு பகுதியுமே நமக்கு வந்து ஃபோல்ட் ஆயிரும். அதனால நம்ம வந்து இப்படியே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எப்போவுமே ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்ம டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்து முடிச்சாச்சு. இனி வந்து பேக்கோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். அதுக்கு நம்மளோட ஆம்கோல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழ்ப்பக்கம் அது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கம் அந்த பட்டிக்கு கீழே எவ்வளோ அளவுக்கு நமக்கு பேக் பீஸ் வந்து லென்த் இருக்கோ அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் சைடோட ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஹைட்டு மார்க் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பட்டி பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பட்டி பீஸோட ஹைட்டு மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருவோம். எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட் 2 பக்கமுமே நம்ம அளவு பார்த்தோம். டேப் வச்சு ஒரே அளவில் தான் இருக்குது. இதே அளவில் அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இனி அப்படியே பேக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக் சைடு டாட் வந்து பிடிக்கணும். சரிங்களா? பேக் சைடு டாட் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த டாட் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நார்மல் லைனிங் ப்ளவுஸு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சா போதும். இதே பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது உள் பக்கமாக பிடிக்கக்கூடாது, வெளிப்பக்கமாக நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸுக்கு இதே மாடலில் கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கும் அந்த டாட்டோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச்சும் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக தான் அந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதே பேட்ச் ஒர்க்குங்கும் போது நமக்கு கரெக்டாக சென்டர்லலாம் சம்டைம்ஸ் வராது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு டாட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதோட ஹைட்டு வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி டாட் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து நெக்கோட ஸ்டிச்சஸ் ஸ்லீவ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேக் பீஸ் ரொம்பவே அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.